எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சுகந்தி. வெல்கம் டு யோர் ரெசிபீஸ் டைரி. இன்றைக்கி நம்ம ஒரு சிம்பிளான சீக்கிரமாக செய்யக்கூடிய ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். கிட்ஸ்க்கு ரொம்ப ஹெல்த்தியான அதே சமயம் டேஸ்டியான ஒரு லஞ்சாக இருக்கும். ஒரு புலாவ் ரெசிபி பார்க்க போகிறோம். இதை சமைக்க தெரியாதவங்க கூட ரொம்ப ஈஸியாக சமைக்கலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் பாஸ்மதி அரிசியை 2 முறை தண்ணி சேர்த்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அரை இன்ச் இஞ்சி, 6லேருந்து 7 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 கப் தண்ணி சேர்த்து நைஸ் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரை ஸ்டவ்ல வச்சுடுங்க. 1/4 கப் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. நான் 2 பிரிஞ்சி இலை, 1 இன்ச் பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, கொஞ்சம் கல்பாசி சேர்த்துருக்கேன். பிரியாணி மசாலாலேருந்து நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கு அப்புறமா 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதும் 8லேருந்து 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா கொத்தமல்லி மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்கிறதுனால அந்த பச்சை வாசனை போக ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 2 டீஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கூட 1 கப் பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க. உலர்ந்த பட்டாணி நான் 8லேருந்து 10 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இப்போ இது கூட ஊற வச்ச பாஸ்மதி அரிசி சேர்த்துக்கோங்க. நான் அரை மணி நேரத்துக்கு மேல ஊற வச்சிருக்கேன். நான் எடுத்துருக்கிறது லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ். இந்த ரைஸ் நிறைய நேரம் ஊற வச்சாலும் இது குழையாது. அதே மாதிரி நல்லா ஊற வச்சாதான் நல்லா லென்த்தியான ரைஸ் கிடைக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறம் நல்லா கலந்து விட்டு ஸ்டவ்வை ஹை ஃப்ளேம்ல வச்சிருங்க. உப்பு சரியா இருக்கான்னு டேஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எனக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு, அதனால நான் கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நல்லா பாயில் ஆனதுக்கு அப்புறமா குக்கரை லிட் போட்டு மூடிடுங்க. ஸ்டவ்வை லோ டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. 10 நிமிஷம் வச்சா போதும். இல்லை ஒரு விசில் வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நான் லிட் ஓப்பன் பண்ணிட்டேன். இதை நான் வேற ஒரு பிளேட்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு பட்டாணியோ ரைஸையோ மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதை கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா யோர் ரெசிபீஸ் டைரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் வேற ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.